ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள் இன்னொரு எபிசோட். ஸோ போன வீக் இதே செக்மெண்ட்டில் ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. அதேமாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் எதுன்னா, குட் பேட் அக்லி. ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து மூவி டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வர ஏப்ரல் 10 தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த குட் பேட் அக்லி இந்த படம் மே 1 அஜித் அவருடைய பிறந்த நாளுக்கு தான் இந்த படம் வரும்னு ஒரு ரூமர் இருந்துச்சு. பட் அதுக்கு நான் முன்னாடியே ஏப்ரல் 10 இந்த படம் உலகளவில் திரையரங்கில் வரப்போகுது. ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் குட் பேட் அக்லி. ஏன்னு தெரியல, இந்த படத்தில் எந்த ஒரு டீசரோ இல்லை ட்ரெய்லரோ இன்னும் ரிலீஸ் ஆகல. போஸ்டர்ஸும் ஃபோட்டோஸ்லாம் வருது. பட் இருந்தாலுமே இந்த படத்து மேலே நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு தரமான சம்பவமாக இது செய்வாருன்னுட்டு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தில் அஜித் வந்து 3 கெட்டப்ஸில் வராது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மங்காத்தாக்கு அப்புறம் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய பேர் சொல்கிற மாதிரி கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. இனி பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த குட் பேட் அக்லியில் வர இந்த கேரக்டர், ஸோ இந்த ஒரு படம் அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னுட்டு. அண்ட் அதே மாதிரி விடாமுயற்சி, இந்த படத்துக்கு சென்சார் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு போச்சு. பட் இந்த படம் எப்போ அஃபிஷியலாக வரப்போகுதுன்னுட்டு இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி கண்டிப்பாக இந்த மாதம் லாஸ்ட்டில் இல்லைன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி கூட ஒரு நல்ல வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஜிவி பிரகாஷ் அவருடைய ஆக்டிங்கில் வரப்போகிற நெக்ஸ்ட் படம் தான் வந்து கிங்ஸ்டன். ஸோ ரீசெண்டாக இந்த படத்தோடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டீசர் மாதிரி இந்த படமும் சூப்பராக இருக்குமான்னுட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த கிங்ஸ்டன் படத்தோடைய டீசர் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி விஷாலோடைய மதகத ராஜா அந்த படத்தோடைய ஒரு புது ட்ரெய்லரும் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ரீசெண்டாக மலையாளமில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் ஐ ஆம் காதலன். ஸோ இந்த படம் ஜனவரி 17 ஓடிடியில் வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த படம் ஓடிடிக்கு வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோவாக போடுறேன் ரிவ்யூ. ஸோ அப்போ நம்ம இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். ஸோ புஷ்பா 2 அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோடைய எக்ஸ்டெண்டட் கட், அதாவது ரீலோடட் வெர்ஷன், ஆல்ரெடி இந்த படம் வந்து 3 hours 20 minutes, அதோடு சேர்த்து ஒரு 20 minutes ஆட் பண்ணி 3 hours 40 minutesக்கு இந்த படம் ஜனவரி 17 ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி இந்த படத்தை வந்து ஜனவரி 11 ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அந்த டைமில் நிறைய புது புது படங்கள் வர்றதுனால ஜனவரி 17 இந்த புஷ்பா 2 ரீலோடட் வெர்ஷன் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை இந்த புஷ்பா 2 ரீலோடட் வெர்ஷன் வந்தால் இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்ப்பீங்களான்னுட்டு. ஏன்னா 3 hours 20 minutes ஆனதே பெரிய ரன் டைம். 3 hours 40 minutes ஆனால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட ஆகிடும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 4 மணி நேரம் தியேட்டரில் உட்காந்து ஒரு படத்தை பார்ப்பீங்களான்னுட்டு சொல்லுங்கள். ஜெயம் ரவி
நெக்ஸ்ட் நடிக்க போகிற படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் இந்த படத்துடைய ஃபுல் சாங்ஸுமே வந்துச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ டீசர் அண்ட் ட்ரெய்லர் சாங்ஸ் இந்த மூணுமே வந்து கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு லவ் ரொமான்டிக் ட்ராமாவாக இருக்கும்னுட்டு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஜெயம் ரவிக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக அமையணும்னுட்டு. ஸோ ரீசெண்டாக மலையாளமில் வந்த படம் தான் உன்னி முகந்தனுடைய மார்க்கோ. ஸோ இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ எத்தனை பேர் மார்க்கோ படத்தை பார்த்தீங்க அன்னிட்டு, ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்த்துருந்தா பிடிச்சிச்சா இல்லையான்னுட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ தெலுங்கில் பாலகிருஷ்ணா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பாலையா. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு பண்ண போகிற படம் தான் வந்து டாக்கு மகாராஜ். ஸோ இந்த படத்துலேருந்து மூவி அஃபிஷியல் ட்ரைலர் அண்ட் ரிலீஸ் ட்ரைலர் அன்னிட்டு 2 ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலான ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஸோ பார்க்கலாம் இந்த படம் எந்த மாதிரி ஒரு வெற்றி படமாக இது அமையும்னுட்டு. ஸோ பேசிக்காக பாலகிருஷ்ணா அவருடைய படங்கள் டிவியில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. பட் இவருடைய படங்கள் வந்து தியேட்டரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே மெஜாரிட்டியாக மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அதிகமான ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதிகமான பஞ்ச் டைலாக், ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியலாக எடுப்பார். ஸோ அது தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இந்த படம் ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வெற்றி படமாக அமையுமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யஷ் அவர் நடிக்க போகிற நெக்ஸ்ட் படம் தான் வந்து டாக்ஸிக். ஸோ ரீசெண்டாக இந்த படத்தோடைய ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவருடைய பர்த்டே அன்னைக்கு. ஸோ கிளிம்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பார்த்தீங்களா இல்லையா, அண்ட் இந்த படத்து மேலே எத்தனை பேர் எதிர்பார்ப்பா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏன்னா KGF 2க்கு அப்புறம் வரப்போகிற படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல படமாக இது இருக்கும்னுட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி சூர்யா நெக்ஸ்ட்டு அவர் பண்ண படம் தான் வந்து ரெட்ரோ. ஸோ இந்த படம் மே 1 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக ஒரு போஸ்டரில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. குட் பேட் அக்லி தான் மே 1 ரிலீஸ் ஆகுதான் இருந்துச்சு. பட் குட் பேட் அக்லி முன்னாடியே வந்ததுனால ரெட்ரோ டீம் வந்து மே 1 லாக் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்துக்கு இயக்கம் வந்து கார்த்திக் சுப்ராஜ். ஸோ ஒரு தரமான செய்கையாக இது இருக்கும்னு நான் வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னுட்டு. ரீசெண்டாக இந்த படத்தோடைய டீசர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் ஹோல் மூவியுமே ரொம்ப சூப்பராக இருக்குமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து கேம் சேஞ்சர், ஷங்கர் ராம்சரனோடது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த கேம் சேஞ்சர் படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னுட்டு. அண்ட் பார்க்காதவங்க இந்த படம் இப்போ வந்து சினிமா தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ ரீசெண்டாக அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன சித்தார்த்தோடைய மிஸ் யூ. நீங்கள் சொல்லுங்கள் இந்த மிஸ் யூ படத்தை ஏதாச்சும் பார்த்தீங்களான்னுட்டு. ஸோ நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். நம்மளோட சேனலில் இந்த படத்தோட ரிவ்யூவும் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மிஸ் யூ படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஷான் நிகம் அண்ட் கலையாசனுடைய மெட்ராஸ்காரன் இந்த படமும் வந்து ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த மெட்ராஸ்காரன் படத்தை பார்த்தீங்க, ஸோ பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகல, ஸோ அதனால் நான் இன்னும் பார்க்கல. ஸோ இந்த படத்தை நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். அதே மாதிரி ரீசெண்டாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன படம் தான் சுஷ்மதர்ஷினி. ஸோ இந்த படத்தில் நசரியா அண்ட் பசில் ஜோசப் வந்து முக்கியமான மெயின் ரிலீஸ். இந்த படம் மலையாளமில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது தமிழ்லையுமே. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு மூவி. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சண்டே இந்த படத்துடைய ரிவ்யூ நான் போடுவேன். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த எபிசோட் சனிக்கிழமை சினிமா கதைகள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னுட்டு. அண்ட் நான் சொன்ன விஷயங்கள் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் அது என்னன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.